இப்போ ECR OMR செம்ம கனெக்ட். Stepstone secret plot near Kovalam ECR. Beach resort plot just 24 lakhs ல. Launching offerல plot வாங்குங்க 5 lakhs profit. சிம்புவுடைய போர்ஷனையும் இவ்வளவு வேகமாக வெற்றிமாறன் இதுவரைக்கும் படம் பண்ணதில்லை, இவ்வளவு வேகமாக சிம்பு நடிச்சதில்லை. அப்படிங்கும் போது இது எல்லாம் சேர்ந்து ஒரு வேலையை பண்ணியிருக்காங்க. படத்தை வந்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஃபுட்டேஜை வந்து தயாரிப்பாளர் பார்த்துருக்காரு. எடுத்த படத்தை கட் பண்ணி காமிச்சிருக்காங்க. எல்லாருக்குமே பயங்கர ஹாப்பியாகும் படத்தை பார்த்துட்டு. ஏன் தக் லைஃப் பெருசாக போகல அப்படிங்கிறதுனால அவருக்கு அதில் ஒரு சின்ன வருத்தம் இருக்குது. தக் லைஃப்பில் வந்து நம்ம 2 வருஷம் தக் லைஃப்காக தன்னுடைய லைஃப்பை கொடுத்துருந்தார். பார்த்தீங்கன்னா கடைசியில் ஒரு 3 மாதம் வந்து முழுவதுமாக ப்ரொமோஷனுக்கு கூட போனார். அது இதுக்கு முன்னாடி கார்த்தி பண்ண படம் சில படங்கள் போகாத அந்த கடன்லாம் இருந்தது, அதையெல்லாம் ஒன்றுனா கிளியர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கிளியர் பண்ணிவிட்டு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கான வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. மிக விரைவில் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. மற்றபடி 5 ரூபா டாக்டர்னு நம்ம நேர்மையான டாக்டர் அப்படிங்கும் போது அது 5 ரூபா டாக்டரோட ஒட்டி வரும். ஒரு சஸ்பென்ஸ்க்காக அவங்க சொல்லாமல் இருக்கலாம். வேறக்குறைய அதோடைய இன்ஸ்பயரில் தான் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. அதை இன்ஸ்பயராக வச்சு அதுக்கு மேலே ஒரு கதை பண்ணியிருக்கிறாங்க. அப்படியே ஒரு டேரக்டருக்கும் ஒரு பார்வை இருக்கும், ஒரு ஸ்கிரிப்டுக்கும் ஒரு வழிமுறை இருக்கும். நான் அவ்வளோ படம் பண்ணியிருக்கையா, நீ ஒரு புது பையன், நீ வந்து எனக்காக சொல்வியா, நீ வந்து ஷார்ட்கட் சொல்வியா அப்படிங்கிற அந்த ஆட்டிடியூட் இல்லாமல் இன்றைக்கும் சொல்கிறாங்க. ஷூட்டிங் ஸ்பாட்டில் போனார்னா ஒரு புது இன்னைக்கு அஸ்வந்த் மாதிரி வந்து போனார்னா டேரக்டர் அந்த செட்டுக்கு அவர் தான் டேரக்டர், நம்ம நடிகர் தான். அப்போ அவருக்கான ரெஸ்பான்ஸ் சொல்கிறாங்க. நெல்சன்லாம் அன்றைக்கி ஒரு இதில் சொல்கிறாரு, சார்னு சொல்கிறார், நான் வந்து எந்திரிச்சிருப்பேன், எங்களுக்கே ஒரு மாதிரி இதாக இருக்கும், கூச்சமாக இருக்கும். அந்த அளவுக்கு புதிய ஆட்களோடு மிக ஜெல்லாகி ஒரு கார்த்திக் சுப்ராஜா இருக்கட்டும், புதிய ஆட்களோட ஒரு ஒர்க் பண்ணுறதை விரும்புவார். ராதா ரஜினிகாந்த் அவர்களுடைய தம்பியினுடைய பையன் தான் அனிருத், சொந்த மச்சினனுடைய பையன். அப்போ சிறு வயதிலேருந்தே பார்த்த ஒரு பிரமிப்பு இருக்குல்ல, ஆளுமை. அப்போ அவங்களே சேர்ந்து அந்த விஷயத்தை பண்ணுறப்ப அது கூடுதலான ஒரு கவனம் இருக்கும். ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஜர்னலிஸ்ட் சுபேஷ் சார் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். ஓகே சார், இன்னைக்கு காலையில வந்து நடிகரும் இயக்குனருமான பாக்யராஜ் சார் அவர்கள் வந்து இறந்திருக்காங்க. இப்போ வந்து இதுதான் வந்து தமிழ் சினிமா வட்டாரத்திலே வந்து ரொம்பவே ஒரு சோகமான நிகழ்வாக கருதப்படுது. ஸோ அவரை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஓகே சார், இப்போ அரசன் திரைப்படத்துடைய படப்பிடிப்பு வந்து ஒரு கட்டம் முடிஞ்சிருக்கிறதா வந்து ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. ஆல்ரெடி வந்து எத்தனை தடங்களை தாண்டி வந்து இந்த படப்பிடிப்பு நடந்திருக்குன்னு நம்ம எல்லாமே தெரியும். ஸோ இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு சார்? அரசன் கடந்த 25 நாட்களுக்கு மேலாக நைட் ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. ஃபிலிம் சிட்டியில் ஒரு செட்டு போட்டுருக்காங்க. அப்புறம் இன்னொரு இடத்துல லைவ் லொகேஷனில் ஷூட் பண்ணுறாங்க. டெய்லி வந்து நைட் தான், 25 நாள் நைட் ஷூட்டிங். படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்டார் காஸ்டே இருக்காங்க. பிரியங்கா மோகன், சமுத்திரகனி, அமீர் அப்படின்னு ஒரு பெரிய கிஷோர்னு ஒரு அப்படி வட சென்னையில் இருந்த அதே டீமோட ஒரு மிகப்பெரிய ஒரு டீமோட அந்த படம் போயிட்டுருக்கு. 25 நாள் ஆல்மோஸ்ட் இவருடைய டாக்கி போர்ஷனே முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரு சின்ன பேஜ் ஒர்க் மட்டும் கோயில்பட்டில் இருக்குது. அநேகமாக அடுத்த வாரத்தில் போனாங்கன்னா அவருக்கு மொத்தமாக ஒரு படத்துன்னு அவருடைய போர்ஷனே முடிஞ்சிருது. சிம்புவுடைய போர்ஷனையும் இவ்வளோ வேகமாக வெற்றிமாறன் இதுவரைக்கும் படம் பண்ணதில்லை, இவ்வளோ வேகமாக சிம்பு நடித்ததில்லை. அப்படிங்கும் போது இது எல்லாம் சேர்ந்து ஒரு வேலையை பண்ணியிருக்காங்க. படத்தை வந்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஃபுட்டேஜை வந்து தயாரிப்பாளர் பார்த்துருக்காரு. எடுத்த படத்தை கட் பண்ணி காமிச்சிருக்காங்க. எல்லாருக்குமே பயங்கர ஹாப்பியாகும் படத்தை பார்த்துட்டு. நல்லா வந்திருக்கு. ஆமாம், பெரிய ஹாப்பி வந்து ஒரு வித்தியாசமாக இருக்குது. ஒரு பெரிய கம்பேக் மூவியாக சிம்புக்கு இருக்கும், ஒரு பெரிய ட்ரெண்ட் படமாக இருக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. நாளைக்கு முன்னாடி கூட அவர் நைட்டு ஒரு ட்வீட் போட்டிருப்பார், ஒரு ஃபோட்டோ போட்டு படத்தினுடைய 90% இது முடிஞ்சிருச்சு ஷூட்டிங். இவருடைய போர்ஷன் முடிஞ்சிருச்சு. நீ மற்றவங்களுடைய போர்ஷன் மற்ற பேச்சு ஒர்க்லாம் இருக்கும் போல் அதெல்லாம் பண்ணுவாங்க. இவருடைய அரசனில் இவருடைய மொத்த போர்ஷனையும் முடிச்சிட்டார். ஒரு 10 நாள் மட்டும் ஒன்றும் கோவில்பட்டில் இருந்ததுன்னா படம் மொத்தமாக முடிஞ்சு அரசன் வந்து தீபாவளிக்கு வேகமாக ஆகுது. தீபாவளிக்கு அவங்க ரிலீஸ் பண்ணுறதுக்கான தயார் நிலையில் இருக்கிறாங்க. பார்த்தா அனிருத்தை பொறுத்த வரைக்கும் அனிருத்துடைய சொந்த பேனரில் இந்த படத்தினுடைய ஆடியோ வருது. அனிருத் அவர்களுடைய ப்ரொடக்ஷன்ல வர ஃபர்ஸ்ட் படத்தோடைய இது ஆடியோ தான். அவரோட ஆடியோ லேபிள் கம்பெனி ஆரம்பிச்சிருக்காரு. அந்த லேபிள்ல வந்து ஃபர்ஸ்ட் வர்ற படம் வந்து அரசன். அப்படிங்கும் போது அனிருத் அந்த படத்துக்கு கூடுதலான நம்மளுடைய பேர்ல வருது அப்படிங்கிறது கூடுதல் கவனம். சிம்புக்கும் அவருக்கு உள்ள ஃப்ரெண்ட்ஷிப்பு, வெற்றிமாறனோட சேர்ந்து முதல்ல பண்றாரு அப்படிங்கும்போது பல சிறப்புகள் இந்த படத்துக்கு இருக்கு. ஓகே சார், அதே மாதிரி பார்க்கும்போது வந்து சிம்பு சாரோடைய படங்கள் எல்லாத்துக்குமே வந்து எவ்வளவோ பிரச்சனைகள் வரதை வந்து நம்ம பார்த்துட்டு இருப்போம். எல்லாருமே அவர் மேலே வைக்கிற ஒரு முதல் விமர்சனம் என்னன்னா வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு டைமுக்கு வர மாட்டாரு, அப்படி வந்தாலுமே சீக்கிரமா கிளம்பி போயிடுவாருன்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்துக்குமே வந்து முற்றுப்புள்ளி வைக்கிற விதமா தான் நைட் ஷூட்டிங் நடக்கிறதா போட்டோலாம் கூட போட்டிருந்தாங்க. ஸோ இது எப்படி போயிட்டு இருக்கு சார்? இல்லை, அது வந்து ரொம்ப சின்ன வயசுல சினிமா கொண்டுட்டார். அந்த வயதிற்குள்ளான அந்த
சேட்டைகள்லாம் இருக்கும் இல்லையா, 14-17 வயசுல ஒண்ணுமே தெரியாம சினிமாவுக்கு வர்றப்ப, அந்த வயசுக்கு உண்டான காலேஜில் போகிறப்ப ஸ்கூலில் போகிறப்ப அந்த மாதிரியான ஆரம்ப காலத்தில் இருந்த அவருடைய சில பேர் இருந்துச்சு. ஆனால் அதற்கு பிறகுலாம் அவர் மாறி ரொம்ப வருஷம் ஆச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மணிரத்னம் மாதிரியான ஒரு பெர்ஃபெக்ஷன் பார்க்கக்கூடிய ஒரு இயக்குனர் இவரை தொடர்ந்து பண்ணுறாரு. ஆக்சுவலாக தக் லைஃபுக்கு அடுத்து ஒரு படம் மணிரத்னத்துக்கு பண்ணுறதா இருந்துச்சு. ஏன்னா தக் லைஃப் பெருசாக போகல அப்படிங்கிறதுனால அவருக்கு அதில் ஒரு சின்ன வருத்தம் இருக்குது. தக் லைஃப்பில் வந்து நம்ம 2 வருஷம் தக் லைஃப்காக தன்னுடைய லைஃப்பை கொடுத்துருந்தார். பார்த்தீங்கன்னா கடைசியில் ஒரு 3 மாதம் வந்து முழுவதுமாக ப்ரொமோஷனுக்கு கூட போனார். ஏன்னா இவர் அங்கே நடந்துக்கிற விதம் ஏற்கனவே செக்கச்சிவந்த வானம் பண்ணார். அப்போ தக் லைஃப் தொடர்ந்து சிம்புவை வந்து மணிரத்னம் மாதிரியான பெர்ஃபெக்ஷன் பார்க்கக்கூடிய ஒரு டைரக்டர் பயன்படுத்துறாருன்னா எந்த அளவுக்கு அவங்ககிட்ட இருப்பார். தக் லைஃபுக்கு பிறகும் சிம்பு வச்சு படம் பண்ணுறதா இருந்தது. பட் கடைசி நேரத்தில் அது கொஞ்சம் தக் லைஃப்பில் அவருக்கு கொஞ்சம் மன வருத்தம் வச்சுங்களேன். அதனால அந்த படத்தில் வேணான்னு வெளியே வந்துட்டார். வெளியே வந்து அடுத்த வரிசையாக படங்களை வச்சிருக்காரு. எப்பயோ ஒரு காலத்தில் சொன்ன விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும், அரசனை பொறுத்த வரைக்கும் கண்டினியூவாக 25 நாள் நைட் ஷூட் போயிருக்கு. நைட்டு ஆரம்பிக்கிற ஷூட்டிங் விடிய காலம் முடிஞ்சு வீட்டுக்கு போகிறாரு. இதெல்லாம் வந்து பயங்கரமாக ஒர்க் பண்ணுறான்றாங்க இந்த படத்தில். காலையில் ஹோம் ஒர்க் பண்ணுறாரு. இந்த படத்தை இன்னொரு சிறப்பு என்னன்னா 2 வேரியேஷன் இருக்கும் இந்த படத்தில். 3 இருக்கு. 3 வேடத்துல வந்து நடிக்கிறாங்க. 3 வேரியேஷனே இருக்கும். 3 வேரியேஷனே 3 இருக்கும். ஒரு சின்ன பையன் மாதிரி, அப்புறம் மிடில் ஏஜ், அப்புறம் கொஞ்சம் ஏஜ்டு. இந்த 3க்குமே என்ன சொல்றாங்க அப்படின்னா வெயிட் லாஸ் பண்ணிருக்காரு. டி-ஏஜிங் இதெல்லாம் எதுவுமே பண்ணாம அவரே வந்து நடிச்சிருக்காரு. ஏற்கனவே ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் வந்து இதுல பண்ணாங்க. கோவில்பட்டியில. அதுக்கு பிறகு என்ன சொன்னாங்க, சார் ஒரு 10 கிலோ வெயிட் லாஸ் பண்ணணும், வேற ஏதாவது டி-ஏஜிங் பண்ணிக்கலாமா இல்லைன்னு கரெக்டா ஒரு 15 நாள்ல 10 கிலோ வெயிட் லாஸ் பண்ணிட்டு வந்திருக்காரு. அந்த மாதிரியான பயங்கர டெடிகேட்டிவா அந்த படத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. வெறித்தனமா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அந்த படம் எப்படியாவது ஒரு பெரிய ஹிட் கொடுத்துடணும் அப்படின்னு. படமும் நல்லா வந்திருக்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகே சார், அப்பனா வந்து சிலம்பரசன் சாரோடைய ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப நாளா அவருடைய படத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த படத்துல வந்து ஒரு கம்பேக் கொடுப்பாருன்னு நம்ம நினைக்கலாம். நிச்சயமா கம்பேக்கா இருக்கும், ஒரு நம்பிக்கை இருக்கு. படத்தையும் இண்டஸ்ட்ரியிலுமே ஒரு பெரிய டாக் ஓடிட்டு இருக்கு. படம் பார்த்தவங்க அந்த ப்ரொடியூசர் தரப்புல வந்து சொல்றாங்க ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கு படம் பார்த்ததுல அப்படின்னு. ஒரு பெரிய கம்பேக்கா இருக்குங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஓகே சார், அடுத்ததா நம்ம பார்க்கும்போது வந்து சர்தார் படம் வந்து எவ்வளவு பெரிய ஹிட் ஆச்சு நமக்கு தெரியும். அதே மாதிரி வந்து இப்போ சர்தார் 2 படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இப்போ என்ன நிலவரத்துல இருக்கு சார்? இல்ல சர்தார் 1 நம்ம ஏற்கனவே தெரியும், ஒரு பெரிய ஹிட் படம். அதோடைய தொடர்ச்சியா 2 பண்றாங்க. இந்த படம் ஆரம்பிச்சதுல இருந்தே பிரச்சனை. ஃபர்ஸ்ட் டேவே வந்து ஒரு ஸ்டண்ட் மாஸ்டர் ஒருத்தர் இறந்து போன, ஸ்டண்ட்மேன் இறந்து போன விஷயத்த பார்த்தோம். படம் முடிஞ்சிருச்சு, ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. பிஸ்னஸ்ல கொஞ்சம் சிக்கல் இருந்துச்சு, அதை இப்போ பேசிட்டு இருக்காங்க. அநேகமாக மிக விரைவில் ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. படம் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. ஓகே சார், இப்போ கூடிய விரைவில் வந்து சர்தார் 2 படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஆமா, ரிலீஸ் டேட்டே அவங்க அபிஷியல் அனௌன்ஸ் பண்றாங்க. பிசினஸ் சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் டிலே இருந்துச்சு அந்த படத்துக்கு. ஓகே, அது கொஞ்சம் செட்பேக் இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி கார்த்தி பண்ண படம் சில படங்கள் போகாத அந்த கடன்லாம் இருந்தது. அதையெல்லாம் ஒண்ணுன்னா கிளியர் பண்ணிட்டு இருக்காங்க. கிளியர் பண்ணிட்டு இந்த படத்தை ரிலீஸ் பண்றதுக்கான வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. மிக விரைவில் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்கன்றாங்க. ஓகே சார், அடுத்ததா நம்ம பார்க்கும்போது வந்து ரஜினி சாரோடைய அடுத்த படத்துக்கான அந்த டைரக்டர் யாருன்றதே வந்து ஒரு பெரிய விஷயமா போயிட்டு இருந்து, இப்ப கடைசியா வந்து அஸ்வந்த் மாரிமுத்து அவர் வந்து இயக்க போறதா இருக்கு. ஷூட்டிங்குமே வந்து ஆரம்பிச்சுட்டுதான் அந்த பிரஸ் மீட்ல எல்லாம் வந்து எல்லாருமே சொல்லியிருந்தாங்க. சோ இப்போ அதுக்கான பட வேலைகள் வந்து எப்படி போயிட்டு இருக்கு? அஸ்வந்த் மாரிமுத்து உள்ள போயிட்டு வெளியில வந்து திரும்ப ஆக்சுவலா அந்த படத்தை முதல்ல ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு பெரிய லிஸ்டே போச்சு. ஆமா, முதல்ல சுந்தர்சியை வச்சு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி இதெல்லாம் கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு பார்க்கிங் டைரக்டர் ராம்குமார், அதுக்கு பிறகு சிபி சக்கரவர்த்தி, அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்டே போய் கடைசியில் வந்து அஸ்வந்த் மாரிமுத்து வந்து நிற்கிது. அஸ்வந்த் மாரிமுத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்கிரிப்டே ஃபுல்லாகவே சொல்லிட்டாரு. ஓகே, ஆரம்பத்திலேயே வந்து சொன்ன ஸ்கிரிப்ட் வந்து பக்காவாக வந்து பவுண்டடாகவே ரெடி ஆயிடுச்சு. ஷூட்டிங் போக வேண்டியது தான் பேலன்ஸ். இப்போ இந்த ரெஸ்ட் இருக்கார் ரஜினிகாந்த் அவர்கள், இந்த பயோபிக் எழுதுகிற விஷயங்கள்ல ரெஸ்ட்டில் இருக்காரு. அதுவும் இப்போ முடிஞ்சிருச்சு. அதேமாதிரி நெக்ஸ்ட் மந்த்து செகண்ட் வீக் போல் அவங்க ஷூட்டிங் கிளம்புறாங்க. ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் சென்னையில் பண்ண போகிறாங்கன்றாங்க. சென்னை இல்லாட்டி அவுடோர் ஏதாவது ஒன்றும் இல்லை, ஆனால் சென்னை தான் மேக்ஸிமம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே சார், அதே மாதிரி அந்த பிரஸ் மீட்ல நம்ம பார்க்கும்போது வந்து 5 ரூபாய் டாக்டரா நடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது ரஜினி சார் வந்து இந்த படத்துல வந்து ஒரு டாக்டர் கேரக்டர்ல நடிச்சிருக்காரு. 5 ரூபாய் டாக்டர் இல்ல, ஆனா வந்து டாக்டரா நடிச்சிருக்காருன்னு நம்ம எடுத்துக்கலாமா? ஆமா, டாக்டர் ரோல் பண்றாரு, ஒரு நேர்மையான ஒரு டாக்டர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரோல் பண்றாரு அப்படிங்கிறாங்க. மற்றபடி 5 ரூபா டாக்டர்னு நம்ம நேர்மையான டாக்டர் அப்படிங்கும் போது அது 5 ரூபா டாக்டர் ஒட்டி வரும். ஒரு சஸ்பென்ஸ்க்காக அவங்க சொல்லாம இருக்கலாம். ஓகே, ஏறக்குறைய அதோடைய இன்ஸ்பயர்ல தான் பண்றாங்கன்னு சொல்றாங்க. அதை இன்ஸ்பயரா வச்சு அதுக்கு மேல ஒரு கதை பண்ணியிருக்கிறாங்க. அப்படியே ஒரு டைரக்டருக்கும் ஒரு பார்வை இருக்கும், ஒரு ஸ்கிரிப்டுக்கு ஒரு வழிமுறை இருக்கும். ஆனா அது பேஸா அதை வச்சிருக்காங்க. ஆனா சொன்னா ஒரு சஸ்பென்ஸா போயிருமா அப்படிங்கிறதுனால அதை சொல்லாம இருக்காங்க.
ஓகே சார், அதே மாதிரி இந்த படத்துக்கு மேல வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பே இருக்கு. ஏன்னா வந்து ஒரு நட்சத்திர பட்டாளமே இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா கமலஹாசன் சார் வந்து இதுல தயாரிக்கிறாங்க, ரஜினி சார் நடிக்கிறாரு, அனிருத் சார் வந்து இசையமைக்கிறாரு. அதே மாதிரி வந்து அஸ்வந்த் மாரிமுத்து அவர்கள் வந்து இதுக்கு முன்னாடி இது இயக்குன படமே வந்து ஹிட் தான். சோ இவங்க எல்லாருமே இருக்கும்போது இந்த படம் வந்து எந்த அளவுக்கு எதிர்பார்க்கலாம்? அது மட்டும் இல்லாம அனிருத் அவர்கள் வந்து தலைவருக்குன்னா தனியாவே ஒரு மியூசிக் போடுவாரு. சோ இந்த படத்தை நம்ம எப்படி ரஜினிகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் யங் டேலண்ட் புதுசாக யாராவது வந்தாங்கன்னா அவங்களை அப்படியே தன் பக்கம் கேட்ச் பண்ணிக்குவார். அவங்களோட ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுவார். அதனால தான் இன்னைக்கு இத்தனை வருஷமா அவர் வந்து சூப்பர் ஸ்டாராக இருக்கிறார். அதாவது புது டேலண்ட் ஒருத்தவங்க வர்றாங்க, இந்த புது பையன் அவன் என்ன பண்ணிடுவான் அப்படிங்கிற அந்த இது இல்லாமல் ஓகே இந்த பையன் ஏதோ திறமை இருக்கு, எல்லாருக்குமே சான்ஸ், அதுக்கான வாய்ப்பை கொடுக்குறாரு. அவங்களோட மிங்கிளாகி ஒர்க் பண்ணுறாரு, அவங்களுக்கான மரியாதை கொடுக்குறாரு, அவங்களுக்கான ஸ்பேஸ் கொடுக்குறாரு. நான் அவ்வளோ படம் பண்ணியிருக்கையா, நீ ஒரு புது பையன், நீ வந்து எனக்கா சொல்வியா, நீ வந்து ஷார்ட்கட் சொல்வியா அப்படிங்கிற அந்த ஆட்டிடியூட் இல்லாமல் இன்னைக்கும் சொல்கிறாங்க. ஷூட்டிங் ஸ்பாட்டில் போனார்னா ஒரு புது இன்னைக்கு அஸ்வந்த் மாரிமுத்து போனார்னா டேரக்டர் அந்த செட்டுக்கு அவர் தான் டேரக்டர், நம்ம நடிகர் தான். அப்போ அவருக்கான ரெஸ்பான்ஸ் சொல்கிறாங்க. நெல்சன்லாம் அன்னைக்கு ஒரு இதில் சொல்கிறாரு, சார்னு சொல்லுவார், நான் வந்து எந்திரிச்சிருப்பேன், எங்களுக்கே ஒரு மாதிரி இதாக இருக்கும், கூச்சமாக இருக்கும். அந்த அளவுக்கு புதிய ஆட்களோடு மிக ஜெல்லாகி கார்த்திக் சுப்ராஜா இருக்கட்டும், புதிய ஆட்களோட அவர் ஒர்க் பண்ணுறதை விரும்புவார். ஏன்னா புது புது டேலண்ட் அப்போ தான் நமக்கு வருவாங்க, புது புது ஸ்கிரிப்ட் கிடைக்கும். அந்த மாதிரி அஸ்வந்த் மாரிமுத்து டிராகன் ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிட்டு கொடுத்துட்டு வர்றாரு. சிம்புக்காக ஒரு படம் பண்ண வேண்டியது, அந்த படத்தை கொஞ்ச நாள் பிரேக் பண்ணிட்டு இந்த படத்துக்கு வர அடுத்த படத்துக்கு தான் போறாரு. அப்படிங்கும்போது புது டேலண்ட், ஒரு புதிய இயக்குனர், அது ஹிட் கொடுத்த இயக்குனர், ஒரு அனிருத்தை பொறுத்த வரைக்கும் இவருக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி அவருக்காக தனியாக ஒரு ஸ்பெஷல் கீபோர்டு வச்சிருப்பாரு, அதில் பண்ணுவாரு. அவருக்காக பண்ற எல்லா மியூசிக்குமே வந்து அதுதான் அவருக்கு ரொம்ப பேர் வாங்கி கொடுக்கறதா அமையும். இல்ல அது என்னன்னா சின்ன வயதுல இருந்து பார்த்தார். ராதா ரஜினிகாந்த் அவர்களுடைய தம்பியினுடைய பையன் தான் அனிருத். ஓகே, சொந்த மச்சினனுடைய பையன். அப்ப சிறு வயதுல இருந்தே பார்த்த ஒரு பிரமிப்பு இருக்குல்ல, ஆளுமை. அப்ப அவங்களே சேர்ந்து அந்த விஷயத்தை பண்றப்ப அது கூடுதலான ஒரு கவனம் வரும், கூடுதலா அவங்களுக்கு வந்து அந்த ஒரு கனெக்ட் ஆகும். அப்ப சிறு வயதுல இருந்து பார்த்தா, அதனால அனிருத்தை பொறுத்த வரைக்கும் அவருக்கு பண்ற மியூசிக்ங்கிறது ஒரு வேற மாதிரியா இருக்கும். படத்துக்கு தர்மன் அப்படிங்கிற டைட்டிலுமே வந்து இவருக்கு ஒரு சென்டிமெண்டான டைட்டில். ஏன்னா தர்மதுரை படத்துல, பழைய தர்மதுரை, விஜய் சேதுபதி நடிச்ச தர்மதுரை இல்ல, இவர் நடிச்ச தர்மதுரைன்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த தர்மதுரை படத்துல இவருடைய பேரே தர்மன் தான். அப்போ அந்த டைட்டிலுமே அவருக்கு கொஞ்சம் சென்டிமெண்டான டைட்டில். ஒரு பெரிய டீம், கமலஹாசன், அவருக்கு கமலஹாசன்ட்டு கதை சொல்லி ஓகே பண்றதா அவர் எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கும். அவரே எல்லா கிராஃப்டும் தெரிஞ்சு அவர் நடிக்கிறவர். அவருக்கு அந்த கதை சர்டிஃபிகேஷனாக இருந்திருக்கு. ரஜினிகாந்துமே கரண்ட்ல என்ன வருங்கிறத நம்ம வாட்ச் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நபர், அவரும் சர்டிஃபிகேஷனாக இருக்குது. அப்படிங்கும்போது ஒரு வெற்றிகரமான ஒரு காம்பினேஷன் தான் அது. ஓகே சார், இவ்வளவு நேரம் நான் கேட்ட எல்லா கேள்விக்கும் ரொம்ப பொறுமையாகவும் தெளிவாகவும் பதிலளிச்சிங்க. உங்களுடைய நேரத்துக்கு ரொம்பவே நன்றி சார்.